இடமாய் சங்கீத பகுதியில் நாம் கடந்து செல்லலாம். வாசிக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 8ஆம் சங்கீதம், Psalm 8. Hello, check. Praise the Lord. Psalm 8. O Lord our God, how excellent is your name in all the earth, who has set your glory above the heavens. குழந்தைகள் பாடல் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். When I consider your heavens, the work of your fingers, the moon and the stars which you have ordained. மனுஷனை பார்க்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவனை மாத்திரம் என்கிறேன். For you have made him a little lower than the angels, and you have crowned him with glory and honor. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். All sheep and oxen, even the beast of the field. ஆகாயத்து பறவையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடலின் சஞ்சரிக்கிற யாவையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். Let us read together. O Lord our God, எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையாயிருக்கிறது. Hallelujah. ஹல்லேலூயா. Let us close our eyes and let us thank God for this wonderful psalm. கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த அந்த சங்கீதத்திற்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதிலும் இப்போது எப்போதும் சதா காலங்களிலும் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Please be seated. நாம் யாவரும் அமருவோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. Greetings to you all in the precious name for Lord and Savior Jesus Christ. கர்த்தர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துதல்கள். Once again I thank the Lord Almighty for the time He has given me to share few things from Psalm 8. சங்கீதம் 8 சில காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்பிற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். Psalm 8, this is the Psalm of David. இது இந்த 8ஆம் சங்கீதம் தாவீதால் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். You know, from verse 1 and 2 David talks about God's glorious work. இந்த 1-2 வசனங்களிலே தேவனுடைய மகிமையுள்ள கிரியைகளை குறித்து நாம் இங்கே படிக்கிறோம். Verse 1 says, O Lord our God, how excellent is your name in all the earth. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. Hallelujah. Hallelujah. So psalmist is not seeing the God, he is a God for a particular group of people. இங்கே சங்கீதகனா தாவீது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை குறித்து மாத்திரம் அவன் இங்கே சொல்லவில்லை. You know, he sees God as the God of all the universe. இந்த தேவன் ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு அவர் பொருந்தினவர் அல்ல, இந்த பூமி எங்கும் மேன்மையுள்ளதாக இருக்கிறது அவருடைய நாமம் என்று சொல்கிறார். He is a God who is a God for all the people who are living in this world. இந்த உலகத்திலே வாழும் எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. Because he created everything that we see in this world. இந்த உலகத்திலே நாம் காண்கிற யாவையும் சிருஷ்டித்த தெய்வம். You know, he says that how excellent is your name in all the earth. உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. We can read about the name of God in different parts of the Bible. அநேக இடங்களிலே வேதாகமத்திலே தேவனுடைய நாமங்களை குறித்து நம்மால் படிக்க இயலும். No, there is no greater name in this world than the name of Jesus. இயேசு என்னும் நாமத்தை விட இந்த உலகத்திலே மேலான நாமம் ஒன்றும் இல்லை. Hallelujah. Hallelujah. Today we are gathered here in the presence of God in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாம் யாவரும் இந்த மாலையிலே கூடியிருக்கிறோம். The name of Jesus is powerful in our life. இயேசுவின் நாமம் நம்முடைய ஜீவிதத்திலே வல்லமையுள்ளதாக இருக்கிறது. Those who trust and have faith in the name of Jesus will see the miracles of God in their life. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து நம்புகிற யாவருக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்கிறார் இருக்கிறார். There is deliverance in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை உண்டு. Healing in the name of Jesus. அங்கே சுகம் இயேசுவின் நாமத்தில் உண்டு. All the chains of darkness will be removed in the name of Jesus. இந்த இருளின் ஆதிக்கம் வல்லமைகள் எல்லாம்
இவைகள் இயேசுவின் நாமத்திலே முறிந்து அரிந்து போகும். All your burdens will be loosened in the name of Jesus. எல்லா பாரங்களும் கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகும். The devil fears the name of Jesus. பிசாசு இயேசுவின் நாமத்திற்கு பயந்து நடுங்குகின்றது. Hallelujah. ஹalleluya. Today we have this wonderful privilege to have faith in the name of Jesus. இயேசு என்னும் நாமத்திலே நமக்கு ஒரு மேன்மை உண்டு. Hallelujah. Hallelujah. Psalmist says in Psalms, he says, the name of the Lord is the strong tower, the righteous shall run into it and be safe. நீதிமொழிகளை வாசிக்கிறோம், தேவனின் நாமம் எனக்கு பலத்த துருகம், அங்கே நீதிமான் சுகமாய் வாசம் பண்ணுவான் என்று படிக்கிறோம். Hallelujah. Hallelujah. So the name of the Lord is the protection for those who trust in him. யார் தேவனை நம்புகிறாரோ அவருடைய நாமம் அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். Hallelujah. Hallelujah. When you pray in the name of Jesus, you will see the miracle of God in your life. இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அற்புதங்களும் அடையாளங்களும் அது நடக்கும். Hallelujah. Hallelujah. In verse 2 the psalmist says, இரண்டாம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், he says, out of the mouth of the babies and nursing infants you have ordained strength. பகஞ்சனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். Hallelujah. 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 So when you see a child, நீ ஒரு குழந்தையை பார்க்கும் பொழுது you see the wonderful creation of God. அங்கே தேவனுடைய அற்புதமான படைப்பை சிருஷ்டிப்பை பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. You see the beauty of God's creation. தேவனுடைய சிருஷ்டிப்பின் ஒரு அம்சத்தை அழகை நீங்க பார்க்கிறீர்கள். Hallelujah. Hallelujah. So God, it displays the power in those who are humble. யார் தேவனுடைய சமூகத்திலே தாழ்மையுள்ளவராய் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்விலே அவருடைய வல்லமை விளங்க பண்ணுகிறார். You know, in Matthew chapter 18 verse 3 says, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:3 நான் வாசிக்கும் பொழுது, Hallelujah. Hallelujah. You know, Matthew quotes a very important verse. He says that if you don't become like little children, you cannot enter the kingdom of heaven. ஆண்டவர் இங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:3 சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல நீங்கள் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. So when you see a child, the child, it completely depends upon their parents. ஒரு குழந்தையை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த குழந்தை முழுவதுமாய் தன்னுடைய பெற்றாரை தான் சார்ந்திருக்கிறது. You know, like a child, we need to completely depend and surrender upon our Lord. ஒரு குழந்தையை போல நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதுமாய் தேவனை சார்ந்துதான் நாம் ஜீவிக்க வேண்டும். Every day in our life, we need to submit ourselves. ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். We should not exalt ourselves or our flesh in any ways. நம்முடைய மாம்சத்தையோ நம்முடைய வேகளையோ ஒரு நாளும் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. In all the things that we do, we should glorify the name of Christ in our life. நாம் செய்கிற எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தையே நாம் மகிமைப்படுத்த வேண்டும். Hallelujah. Hallelujah. And verse 3 to 9, 3 முதல் 9 வசனங்களிலே the psalmist talks about how small humans are before his creation. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது மனிதர்களாகிய நாம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு சிறுமை உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை இங்கே பார்க்கப்படுகிறது. And these words are also it's talking about the greater purpose of God for man. மனுஷனுக்குரிய அந்த தேவனுடைய உன்னத நோக்கத்தை நம்மால் இங்கே காண இயலுகிறது. You know, let me read verse 3 and 4. It says, when I consider your heavens, the work of your fingers, the moons and the stars which you have ordained, உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, verse 4 he says, what is man that you are mindful of him, and the son of man that you visit him? மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். Hallelujah. Hallelujah. So God created, when he created both living and non-living things. தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது உயிருள்ள உயிரற்ற இந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சிருஷ்டித்தார். You know, when God created everything, he created man. எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கும் பொழுது கடைசியாக மனுஷனையும் சிருஷ்டித்தார். And he gave them the power and authority to rule over the land. இந்த தேசத்தை ஆளும்படியான இந்த வல்லமை அதிகாரத்தையும் மனுஷர் கையில கொடுத்தார். And psalmist just thinks about this while he is singing the psalm. இந்த சங்கீதத்தை அவன் பாடும் பொழுது இவைகளெல்லாம் தாவீது சிந்தித்து பார்க்கிறான். And he humbles himself by saying, what is man that you are mindful of him? மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று தன்னை தாழ்த்துகிறான். And in verse 5 he says, you have made him a little lower than the angels. நீர் அவனை தேவதூதனிலும் சற்று சிறியவனாக்கினீர். And you have crowned him with glory and honor. மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். Hallelujah. Hallelujah. So just imagine
You know, no living things in this world receives the glory and honor like the humans get. நீங்கள் நினைத்து பாருங்கள், மனுஷனை விட இந்த உலகத்திலே வேற எந்த ஜீவ ஜந்துக்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கன மகிமை இல்லை. Hallelujah. ஹalleluya. God made the mankind superior over all the creations. அவர் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிகளுக்கு மேலாக மனுஷனை அவர் விசேஷித்த சிருஷ்டியாய் நியமித்தார். And he says, you have crowned him with glory and honor. வசனம் சொல்லுகிறது, நீர் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர் என்று படிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Why? Because we are created in the image of God. ஏனென்றால் நாம் தேவ சாயலால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். We are created for a greater purpose in this world. இந்த உலகத்திலே ஒரு மகா உன்னதமான ஒரு மேன்மைக்காக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். You know, as a child of God, as a born again Christian, we have a greater purpose of God in our life. மறுபடியும் பிறந்த எந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய உன்னத நோக்கம் இருக்கிறது என்பதை மறந்து And விடக்கூடாது. it is very important for us to submit for the will of God and his purpose to be fulfilled through our life. தேவனுடைய சித்தம், தேவனுடைய தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும். Hallelujah. ஹalleluya. So Jesus Christ, he came to this world with a greater purpose. இந்த உன்னத நோக்கத்திற்காக தான் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். Hallelujah. ஹalleluya. He is the proof that God created us in his very own image. அவருடைய சாயலாலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரே அடையாளம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுதான். Hallelujah. Hallelujah. He came to this world with flesh and blood. You know, that proves that we are created in the image of God. அவர் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். அது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், நாம் பிதாவாகிய தேவனுடைய சாயலிலே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So when Adam and Eve, when they sinned against God in the Garden of Eden, ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது they lost all the power and authority that they had. அவர்களுக்கு உண்டான தேவனுடைய அந்த அதிகாரம், அந்த வல்லமை எல்லாம் நஷ்டப்பட்டு போய்விட்டது. They were cast out from the presence of God. தேவனுடைய சமூகத்தில் விட்டு அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள். But Jesus Christ, he came to this world what was lost, to seek what was lost. ஆனால் இழந்து போனவைகளை தேட, அதை ரட்சிக்க மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். Hallelujah. Hallelujah. Through his death on the cross, he restored the power and authority that we lost. சிலுவையின் மரணத்தினாலே நாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை, வல்லமை கர்த்தர் நமக்கு திரும்ப தருகிறார். Through Jesus, we became a new creation in Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்குள் நாம் புது சிருஷ்டியா இருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Today, dear child of God, the world may discourage you in many ways. இந்த உலகம் உங்களை அநேக விதங்களிலே உங்களை சோர்ந்து போக பண்ணலாம். They will put you to shame. அவர்கள் உங்களை வெட்கத்துக்குட்படுத்தலாம். But remember that we are created in the image of God. ஆனால் ஒன்றை மறந்து விட வேண்டாம், நாம் தேவனுடைய சாயலாய் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். Remember that we are crowned with glory and honor in Christ Jesus. இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஒரு மகிமையும் ஒரு கனத்தையும் கர்த்தர் முடிசூட்டி இருக்கிறார். Remember that we are the chosen generation. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் என்பதை மறந்து போக We are வேண்டாம். called for a greater purpose in our life. நம்முடைய அழைப்பு ஒரு மகா உன்னதமான அழைப்புக்காய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Let us submit to this word. இந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். praise the Lord. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? thank you Jesus. இந்த 8ஆம் சங்கீதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்ததான மகா உன்னதமான இந்த மேன்மை, ஆண்டவருடைய அழைப்பு, மனுஷன் எவ்வளவு சிறுவனானா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவனுக்கு இழந்த அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் இயேசு நமக்கு தருகிறார். ஹalleluya. இயேசு தாம் பிதாவுடைய தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படும்போது சொன்னார், இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று இயேசுவை குறித்து பிதாவானவர் சாட்சி சொன்னது போல, நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நாம் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அதுபோலவே கர்த்தர் நம்மை அவருடைய இதத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். ஹalleluya.